ஆயிரும். இந்த வீடியோவில் நம்ம சிஓஏவுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்க. அதை பற்றினா A to Z டீட்டெயில் பார்த்துடலாம். இதில் அந்த பேஸ் 1 பேஸ் 2 இந்த மாதிரி டீட்டெயிலாம் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே முடிச்ச எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்து எப்போன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஏற்கனவே முடிச்ச சிஓஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா மால் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி வந்திருக்கிறதா சொல்றாங்க. அந்த மால் ப்ராக்டிஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரிஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த என்கொயரிஸ் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருவாங்க. ஆகஸ்ட் முன்னாடியே கொடுத்துருவாங்க. நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ புதுசா வந்து எக்ஸாமுக்கான ஆஃபர் வந்துருக்கு இல்லையா. இப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து 24ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதே போல 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் முடியுது. இதை பத்தின மொத்த டீட்டெயிலும் உள்ள நம்ம பார்த்துடலாம். அதே போல நமக்கு சிஓஏ எக்ஸாம் புது பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இதுக்கான டெமோ கிளாஸ் வந்து இப்போ வரக்கூடிய மண்டே வந்து கண்டக்ட் பண்ண போறோம். அதுக்கான ஒரு டீட்டெயில்டு வீடியோ கொடுக்குறேன். இந்த சேனலுக்கு புதுசா இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் வரைக்கும் வரக்கூடிய அப்டேட்ஸ் வந்து நம்ம உடனுக்குடனே கொடுத்துருவோம். அதே போல அப்டேட்ஸ்க்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் ஆயிக்கோங்க. ஆகஸ்ட் 2026க்கான நோட்டிபிகேஷனுங்க. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆனது 23/7/2026. அதே போல இந்த ஃபேஸ் 1ன்னா என்ன, ஃபேஸ் 2னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இப்போ அவைலபிலிட்டி ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் த்ரூ வெப் போர்ட்டல், இந்த வெப் அட்ரஸ் கொடுத்துருக்காங்களா, ஃபார் நியூ ப்ரொஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க வந்து டைப் ரைட்டிங்கோ ஷார்ட் ஒன்னோ அக்கௌண்டன்சியோ எந்த எக்ஸாமுமே நான் இது வரைக்கும் எழுதுனதில்லை, இந்த நியூ மெத்தட் வந்தது பிறகு அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். உங்களுடைய போட்டோ, உங்களோட சிக்னேச்சர் இதெல்லாம் கொடுத்து நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதை நீங்க பண்றதுக்கான டேட் பார்த்தோம் அப்படின்னா 24ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாசம் 17/8/2026 வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். இது மட்டும்தான் பண்ண முடியும். அதே போல ஏற்கனவே நீங்க வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, ஒருவேளை பாஸ்வேர்டு மறந்துருச்சு, இல்ல ஏற்கனவே நீங்க அப்ளிகேஷன் போட்ட அந்த டேட்டாஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, இப்போ டேட் ஆஃப் பர்த்தோ இல்ல நேமோட இனிஷியலோ ஸ்பெல்லிங்கோ ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, இல்ல டாக்குமெண்ட் மாத்தி வந்து அப்லோட் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி கரெக்ஷன் எல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க எக்ஸாம் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபெசிலிட்டேஷன் சென்டர்னு வந்து நீங்க செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய அப்ளிகேஷன்லயே இருக்கும். நீங்க அந்த சென்டருக்கு போயிட்டு இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். எது வரைக்கும் அப்படின்னா எக்ஸாம் அப்ளிகேஷன் லாஸ்ட் ஆகிற வரைக்குமே பண்ணிக்கலாம். சரி, இது என்ன ஃபேஸ் 2 அப்படின்னா, அதாவது எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற போது நம்ம வந்து எந்த கோர்ஸ் எக்ஸாமா எழுத போறோம், இப்போ டைப் ரைட்டிங் எழுத போறோமா, ஷார்ட் ஹேண்ட் எழுத போறோமா, இல்ல அக்கௌண்ட்ஸ் எழுத போறோமா, இந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா இந்த சப்ஜெக்ட் தான் நான் எக்ஸாம் எழுத போறேன் அப்படிங்கிற சப்ஜெக்டை செலக்ட் பண்றதும், அதே போல பேமெண்ட் பண்றதும் வந்து உங்களுக்கு 10/8 இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப மேல இருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். எந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படிங்கிற சப்ஜெக்டும் செலக்ட் பண்ண முடியாது, பேமெண்ட்டும் பண்ண முடியாது. ஓகேவா, புரியுதுங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எப்பப்போ எக்ஸாம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இந்த ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் ட்ரெடிஷனல் மெத்தட் எக்ஸாம், அதே போல கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னு சொல்லிட்டு 2 டைப்ல எக்ஸாம் நடத்த போறாங்க. இப்போ அக்கௌண்ட்ஸ் யாராவது எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே டைப் தான் எக்ஸாமு. அப்போ வந்து ட்ரெடிஷனல் மெத்தட், நம்ம எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு அங்க பேப்பர்ல ரைட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 31/8/2026 அன்னைக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இதுல ட்ரெடிஷனல் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதை நம்ம நார்மலாவே வந்து டைப் ரைட்டிங் மெஷின்ல டைப் பண்ணவங்களுக்கு ட்ரெடிஷனல் மெத்தட், அதே போல வந்து ஷார்ட் அண்ட் கையில போயிட்டு ரைட் பண்ணவங்களுக்கு ட்ரெடிஷனல் மெத்தட், இது ரெண்டுத்துல தான் இருக்கும். அதே போல அக்கௌண்ட்ஸ் இது மட்டும் தான் வந்து நமக்கு ட்ரெடிஷனல் மெத்தட் இருக்கும். சிஓஏன்னு வந்துருச்சு அப்படின்னா அது கம்ப்யூட்டர் பேஸ்டு மட்டும்தான். அதுல வந்து நமக்கு இந்த இடத்துல ரிமோட் எக்ஸாம்னு ஒரு டைப் இருக்கு, அதே போல பிக்ஸ்டு சென்டர் அப்படிங்கிறது ஒரு டைப் இருக்கு. ரிமோட் எக்ஸாம் அப்படிங்கிறது நீங்க வீட்ல இருந்து எக்ஸாம் எழுதிக்கலாம், இல்ல அப்படின்னா நீங்க எங்க வந்து பிராக்டிஸ் போறீங்களோ அந்த டைப் ரைட்டிங் சென்டர்ல இருந்து கூட எக்ஸாம் எழுதிக்கலாம். அந்த டைப்ல வரக்கூடியது ரிமோட். அதே போல பிக்ஸ்டு சென்டர் அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்ட ஒரு சென்டரை செலக்ட் பண்ணி அங்க போயிட்டு எக்ஸாம் எழுதிக்கிறது. சரிங்களா? அப்ப அந்த இடத்துல வந்து கம்ப்யூட்டர், கீபோர்டு, மவுஸ், உங்களுக்கு தேவைங்கிற இன்டர்நெட் இது எல்லாமே வந்து காலேஜ் சைடு இருந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ரிமோட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நீங்க தான் பண்ணிக்கணும். இது பத்தின ஒரு ஃபுல் டீட்டெயில் நான் வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். அதை பத்தி இப்போ பேச வேணாம். ஓகேங்க. இதுல சிஓஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 9/11/2026 இருந்து 11/11/2026 இது வரைக்கும் நான் எந்த ஸ்லாட்ல எக்ஸாம் எழுத போறேன் அப்படிங்கிற அந்த டேட்டை செலக்ட் பண்றது. மெயினா நமக்கு வந்து எக்ஸாம் நடக்கக்கூடிய டேஸ் வந்து 16/11 ஸ்டார்ட் ஆகும் சிஓஏ. அதே போல வந்து ஆன் ஃபிக்ஸ்டு டே ஸ்லாட்ஸ்னு இருக்கு இல்லையா, இது ரிமோட் எக்ஸாமு. இது வீட்டில் நமக்கு ஒரு டேஸ் செலக்ட் பண்ணி நம்ம வீட்டில இருந்து எழுதிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல ட்ரெடிஷனல் மெத்தட் எக்ஸாம் எழுதுறோம்ல, டிஎம்இ, அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து இந்த டேட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு கொடுக்குறாங்க. அடுத்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கான ரிசல்ட் எல்லாம் வந்து பின்னாடி சொல்லுவாங்க, நம்ம அப்போ என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்க இது எல்லாமே ஃபுல்லா வந்து ரீட் பண்ணி பார்த்துருங்க. சரிங்களா?
ஓகேங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. மேலே கொடுத்துருக்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து டென்டேட்டிவ் ப்ரோக்ராம் தான், அதாவது தற்காலிகமாக கொடுக்குறது தான், எதுவுமே கன்ஃபார்ம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அந்த டேட்ல வந்து எக்ஸாம்ஸ் நடத்திடுவாங்க. அதே போல இந்த 2 பாயிண்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா பிரைவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்தாலும் சரி, நீங்க அடிக்கடி வெப்சைட்டை வந்து செக் பண்ணி பாருங்க. ஏதாவது அப்டேட்ஸ்னா நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் மாதிரி வெப்சைட்ல கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல ஏற்கனவே வந்து எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட்ட ஸ்டூடெண்ட் பாஸ்வேர்டு மறந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த நியர்பை இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ல போயிட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. நீங்க எக்ஸாம் அப்ளிகேஷன் போட்டிங்க இல்லையா அந்த லாஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட் மட்டும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பிப்ரவரி 2026ல எக்ஸாம் எழுதி இல்லை அதுக்கான ரிசல்ட் சம்திங் ஏதோ ஒன்று வந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் நீங்க பண்ணி தான் ஒன் டைம் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ஃபேஸ் 2 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அதில் டிஃபால்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட் நீங்கள் மறுபடியும் உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணணுங்கிற தேவை கிடையாது. அதே போல் வந்து சிஒஏ சம்மந்தப்பட்ட ஏதாவது அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஜிடி டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி அது ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் டேட்டாஸ் பார்க்கணும் அப்படின்னா அந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே நோட்டுன்னு கொடுத்து ஒரு சில அந்த டேட்ஸு அதே போல் வந்து ஆர்டர் நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கூட 2027 வரைக்கும் தமிழ் 99 யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு ஜியோ வந்ததை நம்ம பார்த்துருப்போம். அதில் நிறைய குழப்பங்கள். அதில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஏன் டேட்டாஸை நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க, 2027 வரைக்கும் வந்து நம்ம ஓல்டு டைப் ரைட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நீங்கள் 2026 வரைக்கும் தான் சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க. ஜஸ்ட் வந்து நான் வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லி அதோட நிறுத்திட்டேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் திருப்பியும் ஒரு டீட்டெயில்டு வீடியோ கொடுக்குறேன். இந்த டேட்ஸில் இருக்கிற சர்க்குலர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிக்கணும். ஓகேங்க. அதாவது இந்த இடத்துல பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் என்ரோல்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து சிஓஏவுக்கு தான் அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னாலுமே சரி, நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் ஏதாவது 1-2 தான் முடிச்சு வச்சிருக்கீங்க, இன்னும் வந்து முடிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்னா கூட இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னவெல்லாம் முடிச்சு வச்சிருக்கீங்களோ எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கான சர்டிஃபிகேட்ஸுமே அப்லோட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி அதுக்கு முன்னாடி முடிச்சிருக்கிற அந்த சர்டிஃபிகேட்டை கொடுங்க. எல்லாமே அப்லோட் பண்ணுறதால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சரிங்களா? அதே போல் இந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் என்ரோல்மெண்ட் சாய்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட்டாகவும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அப்ரூவ்டு இன்ஸ்டியூட் மூலமாகவும் வந்து பண்ணிக்கலாம். அது எதுக்கு அப்படின்னா அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் எக்ஸாமுக்கு மட்டும்தான். அப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா டைப் ரைட்டிங் இருக்குது, ஷார்ட்டன் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அப்போ சிஓஏனா சிஓஏங்கிறது எல்லாருக்குமே காமனாக ப்ரைவேட்டாக தான் வரும். அதுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. அதே போல் அந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே. எல்லாருமே வந்து டைரக்ட் என்ரோல்மெண்ட் மட்டும்தான். சிஓஏவாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் பேஸ்டில் வரக்கூடிய டைப் ரைட்டிங், அதே போல் வந்து அதில் வரக்கூடிய ஷார்ட்டன், இது எல்லாமே வந்து ப்ரைவேட் கான்செப்டில் தான் வரும். அதே போல் வந்து நமக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் சிஓஏ நீங்கள் பண்ணணும் அப்படின்னா எஸ்எஸ்எல்சி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், 10th சர்டிஃபிகேட் இருந்தால் போதுமானது. டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் எல்லாம் தேவையில்லை. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் சிஓஏ எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க தேவை கிடையாது. மெயின் எக்ஸாமில் நீங்கள் 30 வேர்ட்ஸ் பெர் மினிட்டாவது டைப் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா போதும். நமக்கு எக்ஸாமுக்கு வந்து இன்னிலிருந்து பார்த்தோம்னா கூட 100 days இருக்கு. அதனால வந்து நீங்கள் இப்போ இருந்து புதுசாக டைப் ரைட்டிங் நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பித்தா கூட ஸ்பீடு கொண்டு வந்துடலாம். ஜூனியர் லெவல் ஸ்பீட்லாம் கொண்டு வந்துடலாம் போத் சப்ஜெக்ட்ஸு. அதே போல் புதுசாக நான் வந்து டைப் ரைட்டிங் இப்போ தான் லேர்ன் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க தமிழ் 99 அப்படிங்கிற கீபோர்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் நான் ஏற்கனவே டைப் ரைட்டிங் முடிச்சுட்டேன், இல்லை எனக்கு டைப் ரைட்டிங் தெரியும், இல்லை ஒரு சப்ஜெக்ட் முடிச்சு வச்சிருக்கேன் தமிழ், இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓல்டு டைப் ரைட்டிங் மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் வந்து டெமோ கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன், அப்போ வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறேன். ஓகே, மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் சீனியர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஜூனியர் அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, அது முடிச்சிருக்கணும். ஷார்ட்டான இருந்தாலும் அதே தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீ குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் அக்கௌண்டன்சிங்க மெயினாக பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்டன்சி நீங்கள் ஜூனியர் பண்ணணும்னா 10th படிச்சிருந்தாலே போதும், அந்த சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் அக்கௌண்டன்சி சீனியர், அக்கௌண்டன்சியில் மட்டும் டைரக்ட் சீனியர் இருக்குது. நீங்கள் வந்து 12வது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டைரக்டாக சீனியருக்கு அப்ளிகேஷன் போடலாம். அதே போல் வந்து நீங்கள் 12வது படிக்கல அப்படின்னா 10வது படிச்சிருக்கணும், 10வது சர்டிஃபிகேட், அதே போல் நீங்கள் ஜூனியர் கிரேடு முடிச்சிருக்கணும். இப்படி இருந்தீங்க அப்படின்னா அக்கௌண்டன்சி சீனியருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது மட்டும் டைரக்ட் சீனியர் வந்து எலிஜிபிள். சரிங்களா?
அதே போல கோர்ஸுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸுங்க. சிஓஏ நீங்க வந்து அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா 1600 ரூபாய் தேவைப்படும். அதே போல மற்ற சப்ஜெக்ட்ஸ் இங்க இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கு கூடவும் 30 ரூபாய் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி வாங்குறாங்க. ஸோ இதுதாங்க டீட்டெயில். இப்போ அக்கௌண்ட்ஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபாய், அது கூட ஒரு 30, மொத்தம் 130. அதே வந்து சீனியர் கிரேட் பண்றீங்க அப்படின்னா 130, அதே போல வந்து ஒரு 30, மொத்தமா வந்து 160 ரூபாய் வரும். சரிங்களா? இது என்ன அப்படிங்கறத டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு சிஓஏ அதே போல ஜிடிஇ அப்ளிகேஷன்ஸுக்கான அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன சென்டர் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம், இதெல்லாம் கண்டிப்பா உடனே வந்து நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு தான் அடுத்து நீங்க மூவ் பண்ணணும். எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடும்போது நீங்க ஃபெசிலிட்டேஷன் சென்டர் செலக்ட் பண்ணாம இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களையே அறியாமல் நீங்க வந்து அந்த பாஸ்வேர்டை மறக்கிறதோ இல்லை டாக்குமெண்ட்டை மாற்றி அப்லோட் பண்றதோ சம்திங் எதுனாலும் நடக்கலாம். அப்படி நடந்தது அப்படின்னா அந்த சென்டர்ல போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்க கண்டிப்பா வந்து ஃபெசிலிட்டேஷன் சென்டர் செலக்ட் பண்ணியே ஆகணும். அதே போல இதுல இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான். நமக்கு எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகி அதே போல எப்படி வந்து நம்ம அசம்பிள் ஆகணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்குறேன். இப்போதைக்கு அது தேவையில்லை. அதே போல சிஓஏ கோர்ஸுக்கான மெட்டீரியல்ஸ், கோர்ஸ், ரெக்கார்டிங் கிளாஸஸ் இது எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள். ஸோ தேவை அப்படிங்கிறவங்க நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நீங்க வாட்ஸ்அப் பண்ணால் மட்டும் போதுமானது. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோஸ். அவங்க வந்து சிஓஏ பண்ற ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த ஒரு டைமோட உங்களுக்கு அந்த ஓல்டு டைப்ரைட்டிங் மெத்தட் அப்படிங்கிறது லாஸ்ட். அதனால வந்து கம்பல்சரி இந்த டைம் படிச்சு பாஸ் பண்ணிக்க சொல்லுங்க. நான் அடுத்த டைம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க அப்படின்னா தமிழ் 99 அவங்க லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க எக்ஸாம் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதை தவிர்த்து வேற ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க.